வணக்கம், வெல்கம் டு மை சேனல். உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி. நாம் தினமொரு பாசுரம் என்ற தலைப்பில் திருப்பாவையின் பாசுரங்களை பார்த்துக்கிட்டு வரோம். அதில் இன்னைக்கு திருப்பாவையின் 7ஆம் நாள் பாசுரத்தை பார்க்கலாம். கீசு கீசு என்று எங்கும் ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே. காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ. நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனைப் பாடவும் நீ கேட்டே கிடந்தியோ. தேசமுடையாய் திரள் ஏலோர் ரெம்பாவாய். இந்த பாடலின் விளக்கத்தை பார்ப்போம். இந்த பாடலில் இயற்கையுடைய வர்ணனையை பற்றியும் இந்த இடத்தினுடைய சிறப்பினை பற்றியும் ஆண்டாள் நாச்சியார் மிக அழகாக நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார். முதலில் பாடலின் 2 வரிகளுக்கான பொருள் என்னன்னு பார்ப்போம். கீசு கீசென்று எங்கும் ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே. ஏ பெண்ணே, கீச் கீச் என்று ஆணை சாத்தன் என்ற பறவை இடும் சத்தம் உனக்கு கேட்கவில்லையா? இந்த பறவைகள் இடும் சத்தம் உன் காதுகளில் விழவில்லையா? அதிலையும் குறிப்பா என்ன சொல்றாருன்னா, தன் துணையோடு வந்து சத்தமிடுகின்றன. இது உனக்கு கேட்கவில்லையா என்று கேட்கிறார் ஆண்டாள். அடுத்த 3 வரிகளுக்கான விளக்கத்தை பார்ப்போம். காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ. ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய ஆட்சிமார்களின் அன்றாட வேலையை இங்கே குறிப்பிடுகிறார். அவர்கள் தயிரை கடைந்து வெண்ணெய் எடுத்து வியாபாரம் செய்கிறார்கள். அதிகாலையில் பெண்கள் தங்கள் வேலையான தயிர் கடைதலை செய்கின்றனர். அப்படி செய்யும் பொழுது அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்களின் ஓசையும் மத்தினை பானையில் இட்டு தயிர் கடையும் பொழுது ஏற்படும் ஓசையும் உனக்கு கேட்கவில்லையா என்று தன் தோழியிடம் ஆண்டாள் கேட்கிறார். அடுத்த 3 வரிகள் என்ன என்பதை பார்ப்போம். நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடந்தியோ. தேசமுடையாய் திரள் ஏலோர் எம்பாவாய். நாயகனை பாட அப்படின்னு சொல்றாரு. நாயகன்னா எல்லோருக்கும் தலைமையானவன் என்று அர்த்தம். எல்லோருக்கும் தலைமையான நாராயணனை பாட கேசவனை பாட நீ எழுந்து வா என்று தோழி பெண்ணை எழுப்புகிறாள். இதுல இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை இவ்வளவு கேட்டும் எழுந்திருக்க கூடாதுன்னு படுத்திருக்கியா, இல்லை நிஜமாவே படுத்திருக்கியா, எப்படி இருந்தாலும் வா, கண்ணனின் திருவடியை வணங்க செல்லலாம் என்று இந்த பாடலை நிறைவு செய்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். இன்றைக்கு 7ஆம் பாசுரத்தை அனுபவித்தோம். நாளை அடுத்த பாசுரத்தில் சந்திப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.